இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தங்காக்கில் பயங்கரம், ஆடவரை துரத்தி பாராங்கத்தியால் வெட்டி கொன்ற கும்பல். ஜொஹூர் தங்காக்கில் ஒரு உணவகத்தின் முன்பாக 3 சந்தேக நபர்கள் பாராங்கத்தியால் தாக்கியதில் ஆடவர் கொல்லப்பட்டார். இரு கும்பல்களுக்கு இடையிலான இச்சம்பவம் நேற்றிரவு 7 மணி வாக்கில் புக்கிட் கங்காரில் நிகழ்ந்தது. முகமூடி அணிந்தும் முகத்தை சட்டையால் மறைத்தும் அந்த இருந்த 3 சந்தேக நபர்கள் பாராங்கத்திகளுடன் பாதிக்கப்பட்ட ஆடவரை துரத்தி கொண்டு ஓடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளதாக போலீஸ் கூறியது. ஆயுதம் எதுவும் இல்லாததால் வெறும் கைகளாலேயே தடுக்க முயன்று கடுமையான காயம் அடைந்த அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கண்ணெதிரே ஆடவர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டு உணவகத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சாட்சிகளிடம் இருந்து தகவல்களையும் போலீஸ் சேகரித்து வருகிறது. இன மத ஒற்றுமையை வலியுறுத்திய இலங்கை உயர் ஆணையத்தின் இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி. கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையத்தின் அலுவலகம் ஜாலன் அம்பாங் பகுதியில் நேற்று தனது வருடாந்திர இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை மீண்டும் ஒருமுறை நடத்தியது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மத சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான கூட்டு வாழ்வை வலியுறுத்துவதாகும். இலங்கை உயர் ஆணையத்தின் இடைக்கால உயர் ஆணையர் எம்ஐ முகமது ரிஸ்வி இந்நிகழ்வில் சுமார் 150 விருந்தினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். மத தலைவர்கள், வணிக துறையினர் மற்றும் இந்திய மலாய் சமூக நண்பர்கள் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர். பல்வேறு மதங்களை சேர்ந்த தலைவர்கள் ஒரே இடத்தில் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தூதரகம் முன்னிறுத்த விரும்பும் இன மத ஒற்றுமையின் முக்கிய சின்னமாக இருப்பதாக ரிஸ்வி கூறினார். தவிர தற்போது உலகில் நிலவி வரும் பல்வேறு மோதல்களை எதிர்கொள்வதில் இவ்வகையான இஃப்தார் நிகழ்வுகள் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையிலான பரஸ்பர புரிதலும் ஒற்றுமையும் இன்னும் சாத்தியமே என்பதை நிரூபிப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஜம்ரி வினோத் மற்றும் தமீம் தஹரி மீது ஒரு வழியாக வழக்கு பதிவு செய்ய போலீசுக்கு அனுமதி. ராமசாமி நிம்மதி. நாட்டில் மத உணர்வுகளை தூண்டும் நடவடிக்கைகள் மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகள் தொடர்பாக ஒரு வழியாக போலீஸ் நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது குறித்து உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நிம்மதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜம்ரி வினோத் மற்றும் தமீம் டஹரி மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட சட்டத்துறை தலைவர் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த இருவரும் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் தாய்லாந்து அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவர்கள் மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தெரிவித்துள்ளார். ஐஜிபியின் இந்த உத்தரவாதத்தை வரவேற்பதாக கூறிய ராமசாமி, ஏதோ ஒப்புக்கு இல்லாமல் உண்மையிலேயே அமலாக்கத்தின் தீவிரத்தை இந்நடவடிக்கை புலப்படுத்தும் என நம்புவதாக கூறினார். ஜம்ரியும் தமீமும் அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக போராடுவதாக கூறி சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்ட நபர்கள் ஆவர். பார்க்க போனால் ஏற்கனவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏதோ காரணத்தால் அது நடக்கவில்லை என்றார் அவர். அமெரிக்காவின் அடுத்த குறி ஆயதுல்லாவின் மகன் மொஜ்தபா கமேனி தலைக்கு $10 மில்லியன் அறிவிப்பு. ஈரானின் புதிய உச்ச தலைவர் ஆயதுல்லா முஜ்தபா கமேனியின் தலைக்கு அமெரிக்கா $10 மில்லியன் சன்மானத்தை அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரை பிடிக்க அல்லது அவரை பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு அந்த பரிசு தொகை வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியது. அண்மையில் அமெரிக்க வான் தாக்குதல்களில் தனது தந்தை ஆயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு புதிய உச்ச தலைவராக முஜ்தபா பொறுப்பேற்றார். ஆனால் அவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்த நிலையில் இந்த $10 மில்லியன் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அலி கமேனி இது போன்ற அவரது மகனும் அமெரிக்காவுக்கு அடிபணியாதவர் என்பதால் அடுத்த குறியாக அவரின் கதையை முடிக்க வாஷிங்டன் திட்டம் தீட்டி வருவதை இது காட்டுகிறது. மொஜ்தபாவுடன் ஈரானிய உள்துறை அமைச்சர் இஸ்கந்தார் மொமனி, பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கத்தீப் உள்ளிட்ட 10 பேர் தேடப்படுவோர் பட்டியலில் உள்ளனர். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நில பிரச்சினைக்கு தீர்வு, விரைவிலேயே புதிய வழிகாட்டுதல்கள். அந்தோனி லோக். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நில பிரச்சினைகளை தீர்க்க புதிய வழிகாட்டுதல்கள் தயாராகி வருகின்றன. இந்த வழிகாட்டுதல்கள் விரைவிலேயே ஊராட்சி மன்றங்களுக்கான தேசிய மன்ற கூட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கூர் மிங் ஏற்கனவே
அமைச்சரவைக்கு இத்திட்டம் பற்றி விளக்கி உள்ளதாகவும் அதன் அடிப்படை அமைப்பு தயாராக உள்ளதாக அந்தோனிலோ கூறினார். இந்த உத்தேச திட்டத்தின் மூலம் கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் பிற முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான இடைக்கால, நீண்டகால நில பிரச்சினைகளை படிப்படியாக தீர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படும். அதாவது சட்டப்பூர்வமாக்கப்படக்கூடிய இடங்கள் சட்டப்பூர்வமாக்கப்படும். அதுவே பொருத்தமற்ற இடங்களில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மாற்று இடங்களுக்கு மாற்றப்பட உதவி செய்யப்படும் என்றார் அவர். பல மாநிலங்களில் இத்தகைய நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் இருப்பதால் இது ஒரு பெரிய வேலை என்பதையும் லோக் ஒப்புக்கொண்டார். புதிய வழிகாட்டுதல்கள் அமுல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி மன்றங்களும் அதனை பின்பற்றியாக வேண்டும். அனுமதி இல்லாத கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரம் அண்மைய காலமாக இன மற்றும் மத பதற்றத்தை அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற உத்தேச தீர்வுகள் பெரிதும் வரவேற்கப்படுகின்றன. ஈரானில் அமெரிக்காவின் புதிய வான் தாக்குதல், மத்திய கிழக்கில் பதற்றம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய கார்க் தீவில் புதிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். என்றாலும் அத்தாக்குதலில் ராணுவ இலக்குகள் மட்டுமே குறிவைக்கப்பட்டதாகவும் எண்ணெய் வளங்களும் கட்டமைப்புகளும் சேதமடையாமல் விடப்பட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த சில நாட்களாக ஈரானின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பல இடங்களில் வான் தாக்குதல்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த கார்க் தீவில் அமெரிக்கா குண்டுகளை வீசி வருகிறது. இதனிடையே உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல் பாதையான ஹார்முஸ் நீரிணையில் கடற்படை மோதல் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் தரப்பும் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் என எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. இந்த மோதல் மேலும் விரிவடையும் வாய்ப்பு இருப்பதாக அனைத்துலக சமூகமும் கவலை தெரிவித்து வருகிறது. ஜம்ரி வினோத், தமீம் தஹ்ரி தாய்லாந்துக்கு தப்பி ஓட்டம், ஐஜிபி தகவல். சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத், சமூக ஆர்வலர் தமீம் தஹ்ரி இருவர் மீதும் கிரிமினல் வழக்கை பதிவு செய்ய போலீசுக்கு ஆணை கிடைத்துள்ளது. ஆனால் அது தெரிந்த இருவரும் தாய்லாந்துக்கு தப்பியோடி விட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் ஸ்ரீ காலிட் இஸ்மாயில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இருவரையும் கண்டுபிடிக்க தாய்லாந்து போலீசுடன் ஒத்துழைத்து வருவதாக அவர் சொன்னார். வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்டு தாயகம் கொண்டு வரப்பட்ட கையோடு அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவர் என நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் ஐஜிபி சொன்னார். பிப்ரவரி 7ஆம் தேதி கோலாலம்பூர் சோஹோ பேரங்காடிக்கு வெளியே பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் பேசியதாக ஜம்ரியும், லங்காவியில் திரிசூலத்தை காலால் மிதித்ததாக தமீமும் குற்றச்சாட்டை எதிர்நோக்க உள்ளனர். இந்திய சமூகத்தை இழிவுபடுத்தியதன் பேரில் பினாங்கில் ஜம்ரி மீது தனியாக இன்னொரு குற்றச்சாட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்து கோவில் நில பிரச்சினை குறித்த கலந்துரையாடல், பிரதமருக்கு டாக்டர் குணராஜ் நன்றி. இந்து கோவில் நில பிரச்சனையை தீர்க்க பிரதமர் மற்றும் பிரதமர் அலுவலகம் எடுத்த முயற்சிக்கு செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் நன்றி தெரிவித்துள்ளார். மார்ச் 12ஆம் தேதி புத்தஜெயாவில் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமரின் அரசியல் செயலாளர் சாங்மின் காய் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பு இந்து சமூகத்தின் கவலைகளை அரசு கேட்டு நடைமுறை மற்றும் ஒற்றுமையான தீர்வுகளை தேடுவதில் காட்டும் திறந்த மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது. நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த பிரச்சனைக்கு இந்து கோவில்களுக்கான தேசிய வழிகாட்டி குழுவான NHTSC-யுடன் இணைந்து ஒழுங்குமுறையான மற்றும் நியாயமான தீர்வை காண முடியும் என்ற நம்பிக்கையை குணராஜ் வெளிப்படுத்தினார். மேலும் ஒற்றுமை, புரிதல் மற்றும் கட்டுமான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். NHTSC முன்னதாக அச்சந்திப்பில் கோவில் நிலம் தொடர்பான நீண்டகால பிரச்சினைகளை முன்வைத்தது. பிரதமருக்கு எழுத்துப்பூர்வமாக பல பரிந்துரைகளையும் அது வழங்கியது. அந்நிய தொழிலாளர் ஒதுக்கீடு தாமதம், உடனடி விளக்கம் கோரும் பிரிமாஸ் மற்றும் பிரிஸ்மா. அந்நிய தொழிலாளர் ஒதுக்கீட்டு விண்ணப்ப செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து அரசாங்கம் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கமான பிரிமாஸ் மற்றும் முஸ்லிம் மலேசிய உணவக உரிமையாளர் சங்கமான பிரிஸ்மா கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இந்த தாமதம் நாட்டின் உணவக துறையின் தினசரி செயல்பாடுகளை நேரடியாக பாதித்து வருவதாக அவை அதிருப்தி தெரிவித்தன. அரசாங்கம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர் கோட்டா விண்ணப்பங்கள் 2025 டிசம்பர் 31 வரை திறந்திருக்கும் என அறிவித்திருந்தாலும் விண்ணப்ப வழிகாட்டுதல்கள் அக்டோபர் மாதத்தில் தான் வெளியிடப்பட்டன. இதனால் உணவக உரிமையாளர்களுக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்ய குறுகிய காலமே எஞ்சியிருந்தது.
பின்னர் கடந்த டிசம்பரில் விண்ணப்ப மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீடு நிரம்பிவிட்டதாகவும் திடீரென அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை புதிய இணையதளம் மூலம் சிறப்பு காலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பலரும் நேர்முக தேர்வு நேரத்தை பெற முடியாமல் இருக்கின்றனர். பாலர்பள்ளி சந்திப்பு தேவாலயத்தில் அல்ல, பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. கல்வி அமைச்சு விளக்கம். தனியார் பாலர்பள்ளி இயக்குநர்களுடனான அண்மைய சந்திப்பு தேவாலயத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. அச்சந்திப்பு உண்மையிலேயே பினாங்கு புகித் மேதாஜாமில் உள்ள அசம்ஷன் அனைத்துலக இடைநிலை பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றதாகும் என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஆசாம் அகமது தெளிவுபடுத்தினார். அந்த மண்டபம் அப்பள்ளியின் வசதிகளில் ஒன்று மட்டுமே என்றும் அது தேவாலய வளாகம் அல்ல என்றும் அவர் கூறினார். இது தனியார் பாலர்பள்ளி இயக்குநர்களுடன் கல்வி தொடர்பான விவாதங்களுக்காக நடைபெற்ற சாதாரண கலந்துரையாடலை என்றார் அவர். எனவே தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் தகவலை சரிபார்த்தே பகிர வேண்டும் என்றும் ஆசாம் கேட்டுக் கொண்டார். சமூக ஊடகங்களில் இச்சந்திப்பு தேவாலயத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டதால் முன்னதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது. இந்த நிகழ்ச்சி இங்கு நடத்தப்பட்டுள்ளதன் மூலம் நாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறோம். முஸ்லிம்களாகிய எங்களுக்கு கூட்டம் நடத்த இந்த புனித ரமலான் மாதத்தில் வேறேதும் பொருத்தமான இடம் கூடவா உங்களுக்கு கிடைக்கவில்லை என தேவாலயம் போல காட்சியளிக்கும் படங்களை பகிர்ந்து சமூக ஊடகத்தில் பயனர் ஒருவர் அதிருப்தி தெரிவித்திருந்தார். 2026 இறுதிக்குள் ரோன் 95 மானியம் 24 பில்லியன் ரிங்கெட் வரை உயரலாம், பிரதமர் எச்சரிக்கை. ஈரான் இஸ்ரேல் மோதல் நீடித்தால் ரோன் 95 பெட்ரோல் மானிய செலவு இவ்வாண்டு இறுதிக்குள் 24 பில்லியன் ரிங்கிட் வரை உயரக்கூடும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். ரோன் 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் என புடி 95 திட்டத்தின் கீழ் அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளது. ஆனால் ஈரான் மோதலால் உலக எண்ணெய் விலை உயர்ந்து அரசாங்கத்தின் மாதாந்திர செலவு 700 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 2 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. மோதல் நீடித்தால் மொத்தம் செலவு 24 மில்லியன் ரிங்கிட் வரை செல்லும் அபாயம் உள்ளதாக அன்வார் சொன்னார். எனவே மேற்காசிய மோதல்கள் சீக்கிரமே முடிவுக்கு வர வேண்டும் என வேண்டிக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். என்றாலும் அதிக விலை மக்களுக்கு சுமையாக அமைந்திடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் உறுதியாக மானிய சலுகையை தொடரும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். அதற்காக மற்ற துறைகளில் அரசாங்கம் செலவை மிச்சப்படுத்தும் என்றார் அவர். EPF பங்களிப்பு செலுத்தவில்லை. 2257 நிறுவன இயக்குநர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை. ஊழியர் சேமநிதி வாரியமான EPF-க்கு பங்களிப்பு செலுத்தாததால் கடந்த ஆண்டு 2257 நிறுவன இயக்குநர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2025 டிசம்பர் வரை மொத்தம் 14,332 இயக்குநர்கள் நாட்டை விட்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. EPF சட்டத்தின் பிரிவு 39 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு EPF 3530 சிவில் வழக்குகள் 6011 குற்றவியல் வழக்குகளையும் தொடங்கியுள்ளது. ஊழியர்கள் 21,000க்கும் மேற்பட்ட புகார்கள் அளித்த நிலையில் அவற்றில் 8,868 புகார்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை பாதுகாக்கும் நோக்கில் EPF இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் பங்களிப்பு செலுத்த தவறினால் இயக்குநர்கள் சட்ட ரீதியான தண்டனைகளையும் பயண தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என EPF மீண்டும் எச்சரித்தது.